Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து topographic factors பார்க்க போறோம். The surface features of the earth are called topography. எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேற்பரப்பு வடிவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா topography அப்படின்னு சொல்றோம். இது இயற்கையா இருக்கக்கூடிய நில அமைவு, அதுதான் topographic. இதுல solar radiation, temperature, humidity, rainfall, latitude and altitude எல்லாமே present ஆயிருக்கு. It affects the vegetations through climatic variations in small area, microclimate, and even changes the soil condition. அங்க இருக்கக்கூடிய climatic condition இருக்கு பாத்தீங்களா, climatic conditionங்கிறது என்னது, தட்பவெப்பநிலை இல்லையா, அதை பொறுத்து தான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா சாயிலோட தன்மையை நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ சாயிலோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன கண்டிஷன்ல இருக்குது, குறைவான தட்பவெப்பநிலையில இருந்துச்சுன்னா தான் என்ன ஆகும், பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். Topographic factors include latitude, altitude, directions of mountain, steepness of mountain, etc. இந்த topographic இருக்கு பாத்தீங்களா, இந்த topographic factors எதெல்லாம் உள்ளடக்கியது பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, இப்ப latitude, altitude அப்படிங்கிறது விரிவு களம், குத்துயரம், மலையின் திசைகள், மலையின் செங்குத்து, இந்த பண்புகள் எல்லாம் உள்ளடக்கியது தான் என்னது topographic factors, அதாவது நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். Latitudes represent distance from the equator. இப்ப மெயினா பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, இந்த latitudes இருக்கு பாத்தீங்களா, latitudes அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து காணப்படுகின்ற தூரம். பூமத்திய ரேகை பகுதியின் அதாவது டெம்பரேச்சர் வெப்பநிலையானது அதிகமா இருக்கும். அங்க அந்த ஈக்குவேட்டர் ரீஜன்ல என்ன இருக்கும், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். போல்ஸ்க்கு போகும்போது என்னவாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். போல்ஸ்ங்கிறது என்னங்கிறது துருவங்களை நோக்கி போகும்போது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த டெம்பரேச்சர் கம்மியாகும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன்லையும் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கக்கூடிய ரீஜன்லையும் என்னென்ன பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க ஸ்னோ இருக்கு, அதாவது பனிக்கட்டி மற்றும் வெண்பனி இருக்கு. அடுத்தது பாருங்க அந்த தூந்த்ரா ரீஜன் இருக்கு. அடுத்தது வந்து அந்த ஊசி இலை அந்த இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் இருக்கு பாருங்க. அடுத்தது வந்து டெம்பரேச்சர் அந்த வெப்பமண்டல காடுகளும் அங்க இருக்குது, மழைக்காடுகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க மிதமான டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய இலையுதிர் காடுகள் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு. கிராஸ்லேண்ட் இருக்கு. அடுத்தது மெயினா பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க, அதாவது நார்மல் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், மீடியமான டெம்பரேச்சர்ல என்னென்ன காடுகள் அங்க இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஃபாரஸ்ட் இதெல்லாம் இருக்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்ப இலையுதிர் காடுகள், கடப்பின காடுகள், ஊசி இலை காடுகள், மிதமான புல்வெளிகள், கிராஸ்லேண்ட் எல்லாமே இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. லாட்டிடியூடினல் அண்ட் தென் ஆல்டிடியூடினல் வெஜிடேஷன்ல, அதாவது 3 டெம்பரேச்சர்லயும் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஹைட் above the sea level forms the altitude. இப்ப கடல் மட்டத்திலிருந்து காணப்படும் அந்த உயரம் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் குத்துயரம் அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா காற்றோட வேகம் வந்து அதிகமா இருக்கும். இங்க டெம்பரேச்சர் பார்த்தோம், அதாவது கடல் உள்ள போக போக டெம்பரேச்சரோட அளவு எப்படி இருக்கும், ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதோட அழுத்தமும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா கம்மியா தான் இருக்கும். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸா இருந்தாலுமே ஹியூமிடிட்டி அண்ட் டென்சிட்டி ஆஃப் த லைட் வந்து இன்க்ரீஸா இருக்கும். ஹியூமிடிட்டி அண்ட் அதை ஈரப்பதமும் மற்றும் ஒளியின் தீவிரமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதிகமா காணப்படும் இந்த ஏரியாவில். இந்த ஃபேக்டர்ஸ் காரணமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க நிறைய மாறுபட்ட, அதாவது ஜோனேஷன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது மண்டலங்கள் வந்து அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து அதோட ஹியூமிடிட்டியை பொறுத்து என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க ரீஜன் வந்து தனித்தனியா பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன்ல பாத்தீங்க அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் ஸ்பேசஸ்ல மவுண்டைன் ஆர் ஹில்ஸ் possess the different types of flora and fauna. அதாவது வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி அமைந்த மலைகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க அங்க இருக்கக்கூடிய ஈரப்பதம், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், லைட் டென்சிட்டி, லைட் டியூரேஷன், டெம்பரேச்சர் ரீஜன்ஸ், இதை பொறுத்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அங்க டிஃப்ரெண்டா, அதாவது பிளான்ஸ் அண்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படிங்கிறது என்னது, பிளான்ஸ் மற்றும் அனிமல்ஸ் தான் ஃப்ளோரா ஃபானா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இங்க க்ரோ ஆகும். ஈகோட்டோன் அப்படிங்கிறது டிரான்சிஷன் zone between two ecosystem. எக்ஸாம்பிள்
the border between the forest and grassland. இப்போ காடுகளுக்கும் புல்வெளிகளுக்கும் இடையே காணப்படும் அந்த எல்லை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஈகோடோன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏச்சி எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா இங்கேயும் நிறைய ஸ்பீசிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது சில சிற்றினங்கள் வந்து பிரசன்ட் ஆயிருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இரு வாழ்விட சூழல்களை பெற்றிருக்கும். இதுக்கு பேர் தான் ஏச்சி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா இப்போ ஆந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மெயினா ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது காடுகளுக்கும் புல்வெளிகளுக்கும் இடையே இடர்சூழல் அமைப்பை வந்து பெற்றிருக்கும். அதாவது காடுகளுக்கும் இப்போ புல்வெளிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் அதிகமா வாழக்கூடிய இதா இருக்கு. அதுக்கு தான் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். The two phases of mountain or hills receive the different amount of solar radiation, wind action and rain. ஒரு மவுண்டைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரெண்டு பக்கங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா வெவ்வேறான சோலார் ரேடியேஷன் இருக்கும். அதாவது சூரிய ஒளி இருக்கும், கதிர்வீச்சு, காற்று, இதோட செயல்கள், மழை ஆகியவற்றினை பெறுகின்றன. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணா அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய சோலார் ரேடியேஷன், விண்ட் ஆக்ஷன், ரெயின்ஃபால் எல்லாமே இதுல டிஃப்ரெண்டா. இப்போ மவுண்டைன்ல ரெண்டு பக்கமும் இருக்கு பாத்தீங்களா, எந்த சைடு வந்து மழை அதிகமா இருக்கோ, மழை வந்து அதிகமா இருக்கோ அந்த சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். அங்க பிளான்ட்ஸ் அதாவது நிறைய செடிகள் வந்து அதிகமா வளரக்கூடியதா இருக்கும். எந்த சைடுல வந்து மழை வந்து கம்மியா இருக்கோ அங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க குறைவான பிளான்ட்ஸ் மட்டும்தான் க்ரோ ஆகும். இதே மாதிரி தான் இப்போ சிமிலர்லி இந்த சாயில் ஆஃப் அக்வாட்டிக் பாடிஸ் லைக் பாண்ட்ஸ் ஆர் சென்டர் அண்ட் பாண்டுங்கிறது என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குளத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட மேல் பரப்புல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா சில மைக்ரோ ஆர்கானிசம், சில பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். மிடில் லேயர்ல என்ன பண்ணும் அப்படின்னா சில ஸ்பீசிஸ் வந்து இருக்கும். இன்னும் டெப்தா போகும்போது என்னவாகும், சம் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து க்ரோ ஆகும் இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டா அதோட டெம்பரேச்சரை பொறுத்து தான். மேலில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். கொஞ்சம் வந்து மிடில் போனுச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியாகும். இன்னும் கீழே போனுச்சு அப்படின்னா டென்சிட்டி, லைட்டோட டென்சிட்டி, டெம்பரேச்சர் இது எல்லாமே லோவா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சரை பொறுத்து தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. therefore different parts of the same area may possess the different species of the organisms. அதாவது ஒரே பரப்பளவில் வேறுபட்ட பகுதிகளில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா வெவ்வேறு வகையான மைக்ரோ ஆர்கானிசம் அங்க க்ரோ ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டா டெம்பரேச்சர் பிளஸ் லைட் டென்சிட்டியை பொறுத்து தான் என்னவாகுது, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது என்ன, மலையின் செங்குத்தான பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த மவுண்டைன் ஆர் ஹில்ஸ் அலோஸ் த ரைன் டு ரன் ஆஃப். இப்போ குன்று இல்லைன்னா அந்த மலையோட செங்குத்தான பகுதியில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இப்போ மழை அதிகமா இருக்கும்போது அதோட வாட்டரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமா வந்து விரைந்து ஓட வந்து அனுமதிக்கும். அதாவது செங்குத்தான பகுதியில இருக்கக்கூடிய ரீஜன் எல்லாமே. ஸோ வாட்டர் வந்து விரைவா வந்து ஓடுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா நீர் இழப்பு வந்து அங்க அதிகமா இருக்கும். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சாயில் எரோஷனும் ஏற்படும், மண் அரிப்பும் அங்க ஏற்படும். ஸோ இந்த லாஸ் ஆஃப் வாட்டர் பட் இன்னொன்று வந்து சாயில் எரோஷன்னால என்னவாகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் என்னவாகும், க்ரோ ஆகும். இதோட ஆப்போசிட் ரீஜன்ல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன இருக்கும், பைன்ஸ் அண்டு வேலிஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது பள்ளத்தாக்கு இருக்கும், அங்கே நிறைய வந்து சமவெளி பரப்பாகவும் இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் வாட்டர் வந்து அப்படியே தேங்கி இருக்கும். தேங்கி இருக்கிறதுனால மண் அரிப்பு அங்கே ஏற்படாது. ஸோ வாட்டர் நல்லா அங்கே நிறைய கிடைக்கிறதுனால பிளான்ட்ஸ் வந்து என்னவாகும், இங்கே நிறைய க்ரோ ஆகக்கூடியதாக இருக்குது. அதான் ரிச் இன் வெஜிடேஷன் டியூ டு த ஸ்லோ ட்ரெயின் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் பெட்டர் ரிட்டன்ஷன்ஸ் ஆஃப் த வாட்டர் இன் த சாயில். அதாவது இங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மெயினா அதாவது சமவெளி பரப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ரீஜன் பிளஸ் வந்து பள்ளத்தாக்குகள்லாம் என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டா வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது வாட்டர் வந்து எவ்வளவு மழை இருந்தாலும் சரி வாட்டர் ஸ்டோர் ஆகும். அங்க வந்து என்ன ஆகாது, சாயில் எரோஷன் எதுவுமே இருக்காது. வாட்டர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இன்க்ரீஸா இருக்கிறதுனால அங்க பிளான்ட் வந்து என்னவாகும், அதிகமா க்ரோ ஆகக்கூடியதா இருக்கு. இதுதான் வந்து மவுண்டைனோட செங்குத்தான ரீஜன். சரியா, ஃபர்ஸ்ட் மேல பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா கிளவுட்ஸ் இருக்கு, மாய்ஸ்ட் விண்ட் இருக்கு, ரைன் இருக்கு, சி, இது எல்லாமே. அதுதான் இந்த சைடு பாருங்க, இதை தான் புவர் வெஜிடேஷன்னு சொல்லுவோம்.
இதில் இங்கே பாருங்கள், இதோட இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிச் வெஜிடேஷன். சரியா? ஸோ ரிச்சாக இருக்கிற இடத்துல தான் மழை அதிகமாக இருக்கும். வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல என்னவாகும் அப்படின்னு கேட்டால் பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். புவர் வெஜிடேஷன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.